ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை அதுவும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சத்தமா எல்லாரும் வாசிக்கலாமா? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 118வது சங்கீதம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிப்போமே. ஆனால் 118வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 18வது சங்கீதம் 8வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். முதலாவதாக நம்பர் 1, ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதனை குறித்து அறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்பாத. நல்லா சொல்லுங்க எல்லாரும். கேட்கல? நல்லா சொல்லுங்க. அதனால வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்கறதுக்காக சொல்லல. ஒரு மனிதனை நம்பாதே அப்படின்னு சொல்றதற்கு 2 வித நம்பிக்கை இருக்கிறது. 2 விதமான நம்பிக்கை இருக்குது. ஒரு விதமான நம்பிக்கை ஒரு சாதாரணமான நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த வேலையை நீங்க செஞ்சிருவீங்களா, இந்த காரியத்தை சமைச்சிருப்பீங்களா அப்படின்னா கணவன் தன் மனைவியின் மேல் வைக்கிற நம்பிக்கை, மனைவி தன்னுடைய கணவனால் மேல் வைத்து நம்பிக்கை, இது எல்லாமே ஒரு கேட்டகரி நம்பிக்கை. ஆனா டேஞ்சரான நம்பிக்கை, இந்த நம்பிக்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவசியமானது. நன்றாய் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹலோ, ரொம்ப தேவையான சத்தியம். ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். எப்படியாவது உங்களுக்குள்ள அந்த உணர்வை நான் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப பாரத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். ஒரு விதமான நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒன்று. இப்ப நான் உங்களை நம்புறேன். சிஸ்டர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வாங்க, பிரதர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வாங்க. இது மனுஷங்க மேல நம்ம வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மிக அவசியமானது. இந்த நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. இல்ல நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கை வேறு. ஆனால் நீங்கள் நம்ப கூடாத ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க நம்ப கூடாத நம்பிக்கை. நீங்கள் நம்ப கூடாத நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை நம்பி களத்துல இறங்குறது. அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்துல இறங்குறது. ஒரு மனுஷனை நம்பி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ஒரு பெரிய தொழிலா இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த மனுஷனை நம்பி நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன், இந்த மனுஷனை நம்பி இந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்களை நம்புறது உண்மைதான். ஆனா யாருமே ஒரு தப்ப நீங்க பண்ணிடக்கூடாது. ஒரு மனுஷனை நம்பி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அவ்வளவு சீக்கிரமா இறங்கிடக்கூடாது. சில மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அப்படியே அந்த காரியத்தில் நீங்க காலடி எடுத்து வச்சு அதை செய்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட அப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி உங்களுக்கு லாபம் வரும், அப்படி உங்களுக்கு லாபம் வரும், அப்படியெல்லாம் செய்யலாம், அவ்வளோதான், 1 லட்சம் வரப்போகுது, 2 லட்சம் வரப்போகுது, இதில் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, என்னென்னமோ பேசி பயங்கரமா பூஸ்டப் பண்ணி உங்களை நிறைய பேர் அந்த காரியத்திற்குள்ள நீங்க அவங்கள நம்பி இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் எந்த ஆத்துல விட்டுட்டு போவாங்கன்னா, நத்தாற்றுல விட்டுட்டு போவாங்க தெரியுமா? நடுவு ஆத்துல விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் கூட இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கி இருக்கலாம். பாஸ்டர்,
நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர். கடந்த நாளில் என்ன ஒருத்தர் இந்த மாதிரி தான், நான் ரொம்ப நம்பி அவரை நம்பி தான் இந்த வேலையில் நான் இறங்கினேன், அவரை நம்பி தான் இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அவர் என்ன நடு வழியில் விட்டுட்டு போயிட்டார் பாஸ்டர், என்ன நஷ்டப்படுத்திட்டார் பாஸ்டர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது கோடிக்கணக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர் பண்ணினார் அப்படின்னா மாசம் மாசம் அந்த 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 ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு இன்கம் இவருக்கு வரப்போகுது. உடனே இவருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷன், ஒரு கிறிஸ்தவரை பார்த்து, இந்த மாதிரி பிரதர் எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு வர்ற ஷேர்ல நான் உங்களுக்கு 50% நான் தந்துடுறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் நம்பிக்கை வச்சு அவருடைய பேர்ல பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இவர் நியாயமான மனிதன், இவரும் நியாயமான மனிதன், அந்த நடத்துகிற அந்த கம்பெனியும் நியாயமான கம்பெனி. ஆனா திடீர்னு சூழ்நிலை ஏதோ சரியில்லாம இந்த கம்பெனி பண்ணின ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அது சரியான குவாலிட்டியா இல்லை, நாங்க வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண உடனே இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி திவால் ஆன உடனே இன்வெஸ்ட் பண்ணாரு பாருங்களேன், இவருக்கு வர வேண்டிய பணம் வராம தடைபட்டுச்சு, இவர் வாங்க முடியல. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸ் போட்டாருன்னா, நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு கேஸ் போட்டாரு. இப்போ இந்த பணத்தை கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மனுஷன் இவர் தப்பிச்சிட்டாரு, அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. கடைசியில் மாட்டினது யார் தெரியுமா? இந்த மனுஷன் மாட்டிட்டார். இவரால் கடன் கட்ட முடியாம கடைசியில் தற்கொலை வரைக்கும் அவர் கடந்து போய்விட்டார், சூசைட் பண்றதுக்கு வரைக்கும். ₹1 அவர் சாப்பிடல, அந்த பணத்தினால ஒரு நல்ல துணி கட்டல. ஆனா ஒருத்தரை நம்பி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம மனுஷனை நம்பி அந்த காரியத்துல இறங்குறதுனால அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்தார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜபத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து எத்தனை விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மனுஷனை நம்பாதப்பா, இந்த மனுஷனை நம்பாதப்பா, இந்த மனுஷனை நம்பி ஏற்கனவே நீ ஒரு பெரிய சிக்கல்ல நீ மாட்டிட்ட, இந்த காரியம் இந்த மனுஷனால நடந்துருச்சு. அதான் அதற்கு இணையாய் ஒரு வசனம் வேதத்துல நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 23வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா மாமா? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். சோ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனிதனை குறித்து அறிகிற மேலான ஒரு அறிவு என்ன அப்படின்னா, மனுஷங்களை நம்பி கர்த்தருடைய சித்தத்தை கேட்காம, கர்த்தருடைய நடத்துதலை கேட்காம நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க களத்துல என்ன பண்ணிடாதீங்க, இறங்கிறாதீங்க. ஒருவேளை நான் மனுஷனை நம்பி இறங்கிட்டேன் பாஸ்டர், மனுஷனை நம்பி கால் வச்சிட்டேன் பாஸ்டர், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் கை கோர்த்துட்டேன், இனி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, தெரியாம நான் கால் வச்சிட்டேன், தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குது, என்னை இதிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை செய்யறதற்கு வல்லவரா இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் நீங்க எப்பவுமே பார்ட்னர்ஷிப் என்கிறது அது ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆகவே ஆகாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நோ பார்ட்னர்ஷிப். நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தனியாகத்தான் அழைத்திருக்கிறார்கள். ஆமோதிக்கிறீங்களா? நீங்கள் தனியாக அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தனியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஸ்டர் அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு பாஸ்டர், நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொழிலை செய்யலான் இருக்கிறோம். இவர் இந்த பக்கம் பைபிளை வச்சு வாசிட்டு இருப்பாரு, அவர் அந்த பக்கம் ஜாமி கும்பிட்டு இருப்பாரு. 2 பேருக்கும் ஒரே ஆபீஸ். ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா 2 கிறிஸ்தவங்க சேர்ந்து கூட பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறத என்னுடைய அறிவின்படி வேதம் விரும்பலன்னு தான் நம்புறேன். ஹலோ, சர்ச்சுக்கு வர்றவங்க தான் 2 பேரும் ஒரே திருச்சபைக்கு தான் வர்றாங்க. பிரதர் ரொம்ப நல்லவர், பிரதர் பாஸ்டரோட இருக்கிறவர், பிரதரெல்லாம் ஏமாத்த மாட்டாரு, பிரதர் நானும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர், வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நான் நன்றாய் நினைத்து கொள்ளுங்க, ஆபிரகாமும் லோத்தும் ஒரு இடத்துல எப்பவுமே, ஆபிரகாம் எப்பொழுது தலைவனானான், ஆபிரகாமுக்கு எப்பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு வேதத்துல வாசிக்கும் போது, எப்போ லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சிட்டானோ அப்பவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருந்துச்சு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நிறைய பேர் சத்தமா ஆமேனே வரல, சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் வருது. ஹல்லேலூயா. நோ டையப், டையப் எல்லாம் தேவையில்லை. முழங்கால போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்காக செய்வார்? தனி எது செய்தாலும் ஆண்டவரோட சேர்ந்து தனி மனிதனாய் செய்யுங்க, தனி மனிதனாய் செய்யுங்க. அண்ணன், தம்பி, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், நான் சொல்றேன், சித்தப்பா பையன் மாறுவானா? மாறமாட்டானா? மாறுவானுங்களா? மாறுவான். பெரியப்பா பையன், அத்தை பையன், எல்லாரும் மாறுவாங்க, எல்லாரும் மாறுவாங்க. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, நாசியிலே சுவாசம் உள்ள எல்லாரும் மாறுவாங்க. சிஸ்டர், உங்க பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் உங்க திக்கஸ்டா இருக்கலாம். நீங்க மஞ்சள் கலர் சாரி கட்டினா அவங்க மஞ்சள் கலர் சாரி கட்டலாம், நீங்க வெள்ளை கலர் சாரி கட்டினா அவங்க வெள்ளை கலர் சாரி கட்டலாம், நீங்க சிரிச்சா அவங்க சிரிக்கலாம், நீங்க அழுதா அவங்க அழலாம், நீங்க சாப்பிட்டா அவங்க சாப்பிடலாம், நீங்க ஓடனா அவங்க ஓடலாம், அவங்க பஸ் ஏறினா அவங்க பஸ் ஏறலாம். ஆனா அவங்க மாறுவாங்களா? மூக்க மட்டும் தொட்டு பாருங்க, மூச்சு வருதுன்னா கண்டிப்பா மாறுவாங்க. ஹலோ, செத்தவன் மாற மாட்டான். அதான் ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, செத்தவனை பத்தி கவலை இல்லப்பா, அவன் நம்பி எது வேணாலும் ஜெயிப்பான், ஏன்னா அவன் மாற மாட்டான். ஆனா சுவாசம்ன்ற ஒண்ணு இருக்குன்னா அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி. நிறைய பேர் ஊழியக்காரர் அல்லவா, வசனத்தை போதிக்கிறவர் அல்லவா, அவர் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வருது அல்லவா, எனக்கு மூச்சு இருக்கா? ஹலோ, மூச்சு இருக்கா? நானும் மாறுறதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, ஏன்னா எனக்கு மூச்சு இருக்கு. அதனால பாஸ்டரை நம்பி ஏமாந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியக்காரங்களை நம்பி ஏமாந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று, நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில், இன்றைக்கு ஆண்டவரே நான் மனுஷனை நான் நம்ப போவது இல்லை. ஸோ பார்ட்னர்ஷிப் எப்பவுமே நமக்கு டேஞ்சர். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதை செஞ்சாலும் நீங்க நின்று செய்யுங்க. உங்க கூட யார் இருப்பா? நல்லா சொல்லுங்க. நான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்றேன், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். உண்மைதாங்க, அது நிஜமா. நான் சொல்றேன், பேங்கோட கனெக்ட் பண்ணி கூட மோஸ்ட்லி செய்ய வேண்டாம். நமக்கு ஒரே பேங்க் அவர் தான், அவரோட இணைஞ்சு எதை வேணாலும் செய்யுங்க, ஜெயத்தை கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார். இங்கே இருக்கிற யாரோ ஜபத்தில் இருக்கிறவங்களுடைய சத்தம் கேட்குது, இணைஞ்சிட்டோமே, 10 வருஷமா செஞ்சுட்டு தான் பாஸ்டர் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி நல்லா தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. இல்லை, அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடாது அப்படின்றதுக்காக ஒரு வேளை தீர்க்க தரிசனமாக கூட இந்த வார்த்தை வரலாம். ஹலோ, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணிருங்க. ஹலோ, நல்ல பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ள இருந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பா இதாப்பாவும் ஷேர் நீ பிடிச்சிக்கோப்பா, இதாப்பாவும் ஷேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா அந்த வேலை போயிட்டு
நீங்க தனியா செய்ய ஆரம்பிங்க, முழங்கால நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க பென்ஸ் பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் பக்கத்தில் இருக்கிற ஐயரை கூப்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஹலோ, இன்னைக்கு நிறைய வீடுகள்லாம் அதான் நடக்குது. பாஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் என் பார்ட்னர் இருக்கவர் என்ன வேணாலும் செஞ்சிடட்டும் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், அசுத்தமான ஒரு இடத்துல எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு அனலாரு, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்ச சொல்லுங்க, ஒன்னு அனலாரு இல்லைன்னா ரெண்டு மாதிரி தான். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? வாமிட் பண்ணுவேன்ற, ஆந்தி பண்ணி போடுவேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய விசுவாசிகள் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, இவங்க எப்பவுமே வெதுவெதுப்பாக தான் இருக்கிறாங்க. அனலும் இருக்காது. ஒன்று கர்த்தரை சேவிங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்க. பாகால் தெய்வமானால், நிறைய பேருக்கு கர்த்தர் வேணும், பாகாலும் வேணும். இங்க போய் ஏசுனாதா என்னை ஆசீர்வதி, இங்க போயிட்டு சரி உன் நம்பிக்கை நான் என் அப்பாக்கு எடுப்பேன், அது உனக்கு நம்பிக்கை, இது எனக்கு நம்பிக்கை. அப்படியெல்லாம் இல்லை. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கடவுள் அல்ல, நம்ம கடவுள் ஸ்பெஷல். ஆமே, நிறைய பேருக்கு வரமாட்டேன், சண்டை கொண்டிருப்போம். நல்லா சொல்லுங்க ஆமே. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது மெய்யான ஒளி, அவர் மட்டும். அதனால 1033 கோடியோட இது ஒன்றும் சேர்க்க முடியாது. இது ஒன்று மட்டும் எப்போ தனியாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவிசுவாசிகளோட இல்லைன்னா ஏதோ ஒரு நண்பர்களோட நீங்க சேர்ந்து நிற்கிறத விட, பாஸ்டர் எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேணுமே அப்படின்னால நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறத நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிங்க. ஆண்டவரே, மனுஷனை குறித்து சரியான ஒரு அறிவை எனக்கு என்ன பண்ணுங்க, நான் யார் கையில சிக்கிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். அதான் நான் ஒரு செய்தியை வந்து யூடியூப்ல போட்டிருக்கிறேன், சிக்கிறாத அப்படின்ற செய்தி. அதுல ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. பிசாசுனுடைய கையில சிக்கினா கூட ஒரு மனுஷனை எடுத்துடலாங்க. ஒரு 21 நாள் உபவாசம் இருந்துச்சோ ஜெபம் பண்ணா போதும், பிசாசுனுடைய கையில சிக்கி இருக்கிற மனுஷனை விடுதலை ஆக்கிடலாம். ஆனா யாருடைய கையில சிக்கின மனுஷனை எடுக்க முடியாதுன்னா, மனுஷன் கையில சிக்கின மனிதனை மட்டும் எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. நான் எத்தனையோ பேரு அவர்கள் விரும்புறது, இல்லைன்னா அவங்க காதல் பண்றது, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க பிணைக்கப்பட்டிருக்கிறது, இது சரியில்லைன்னு சொல்லுவேன். ஆனா நம்மளை வெறுத்துருவாங்க, நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க, அவங்கள வந்து சரி பண்ணவே முடியறதில்லை. அதனால நான் சொல்றேன், நம்ம திருச்சபையில இருக்கிற யாருமே மனுஷன் கையில நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னு. சிக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ரொம்ப பாசமா சொல்றேன், ஆண்டவரா நம்பு, மனுஷன் கையில மட்டும் நீ விழுந்துடாத. மனுஷன் உங்களை ஏமாத்திடுவான். நம்ம ஒரு நல்ல ஞானம் தரணும். ஆண்டவரே, மனுஷனை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா.